இன்னைக்கும் கூட பல பாஷைகள் இன்றைக்கு உருவாக்கி கொண்டு பல பாஷைகள் அந்த காலத்திலே உருவானது. அதை கொண்டு பிசாசானவன் இன்றைக்கு உலகம் முழுவதும் ஒரே பாஷையை கொண்டு வருவதற்கு ஏதுவாக அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். எங்க பார்த்தாலும் இங்கிலீஷ் மீடியம், நம்ம நாட்டை எடுத்துக்கணும், இங்கிலீஷ் மீடியம் இதுல இருக்கிறதான ஒரு சந்ததிகள் அழிந்து போய் கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரம் மேற்கத்திய நாடுகளின் கலாச்சாரங்கள் உள்ளுக்குள்ளே வரும் பொழுது நம் தேசத்தின் கலாச்சாரங்கள் அழிந்து கொண்டு போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த காரியங்களை நாங்கள் அவதானத்திலே கொள்ளும் பொழுது இதுல என்ன, பிசாசானவன் தனக்கு தேவையான விதத்திலே சமுதாயத்தை உருவாக்கி கொண்டு வருகிறான். தன்னுடைய ஆளுகை வரும் பொழுது எப்படி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறானோ அதற்கு ஏதுவாக காரியங்களை செய்து கொண்டு வருகிறான் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னது என்னவென்று கேட்டால், அழைத்து சொன்னார், நான் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னார். ஆகவே பிசாசானவன் என்ன செய்ய போகிறான், வரும் காலத்திலே அவன் பெயருக்கு பதிலாக இலக்கத்தை கொடுக்க போகிறான். ஆகவே தான் இன்றைக்கு உலகம் முழுவதிலும் இந்த 666 என்கிறதான இலக்கத்தை குறித்து அறிந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த 666 இலக்கம் எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். இன்னைக்கு 666 வரப்போகிறது, 666 வரப்போகிறது என்று சொல்கிறார்களே ஆனால் அந்த 666 எது என்னது என்பதை அறியாது இருக்கிறார்கள். அது சாத்தானுடைய இலக்கம் அல்ல, மனுஷனுடைய இலக்கம் என்று வேதம் தெளிவாக சொல்ல இருக்கிறது. அந்த அவனுடைய முத்திரை, அதாவது மனுஷனுடைய இலக்கமாக இருக்கிறது, அது அவனுடைய முத்திரையாக இருக்கிறபடினால் அவன் என்ன செய்ய போகிறான், ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுத்ததான ஆளுகை 6ஆம் நாளிலே வானத்திலே ஆளுகை, பூமியிலும் ஆளுகை, சமுத்திரத்திலும் ஆளுகை. அது 6ஆம் நாளிலே கொடுக்கப்பட்டபடினால் 3 ஆறுகள் 6 என்று சொல்லப்படுகிறது. 3 விதமான ஆளுகையை சேர்த்துதான் அந்த சமுத்திரத்திலும் ஆகாயத்திலும் பூமியிலும் 3 இடத்திலும் இந்த சாத்தான் அந்த கிறிஸ்து ஆளுகையை கொண்டு வரப்போகிறபடினால் அவனுக்கு எல்லா இலக்கங்களுக்கு ஏதுவாக அவனுடைய நாமத்துக்கு 666 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த 666 குறித்து நீங்கள் அநேக காரியங்களிலே நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அதே நேரத்தில் இந்த காரியங்கள் இன்றைக்கு அநேகமாக கார்டுகள், அதாவது கிரெடிட் டெபிட் கார்டுகள் மூலமாக அநேக இடத்துகளிலே நீங்கள் 666 என்கிறதான இலக்கம் பொறிக்கப்பட்டிருக்கிறதை நீங்க காணலாம். அதே நேரத்தில் அவனுடைய ஆளுகை வரும் பொழுது நாங்கள் பார்க்கலாம், பார்கோட் சிஸ்டத்தில் இருக்கிற பொருட்கள் மாத்திரம்தான் அவனுடைய காலத்திலே இருக்கும் என்பதை நாங்கள் அவதானத்திலே கொள்ளலாம். இன்னுமாக பாதாளத்தின் வாசல்கள் திறக்கப்படும் என்று எசாயா 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி நரகத்தின் வாசல்கள் திறக்கப்படும் என்று சொல்லப்பட்டபடி தீவுகள் மறையும், பட்டணங்கள் மறையும், பட்டணத்தில் உள்ளவர்கள் யூதேயா மலைக்கு, அதாவது மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளின் படி இந்த காலங்களில் அநேக தீவுகள், கடல் கொந்தளிப்பினால், கடல் அலைகள் எழும்புகிறதுனால் அநேக தீவுகள் மறைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறதை நீங்கள் காண்கிறீர்கள், காண முடியும். அதே நேரத்தில் அநேகமாக எரிமலைகள் வெடிக்கிறதை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். எரிமலைகள் வெடிக்கிறது என்று சொன்னால் அது அதால பாதாளத்திலே இருக்கிறதான அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே இருந்து அது மேலே எழும்பி பிரஷர் ஆகி மேலே வந்து வெளியே பூமியை வெடித்துக் கொண்டு பொங்கி வருகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கு. இது ஏன் இந்த காலத்துல நடக்கிறது என்று கேட்டால், அர்மகதோன் யுத்தம் முடிந்து, அதாவது 2019ஆம் வருஷத்திலே ஆரம்பிக்கப்பட போகிறதான அந்த வருஷ காலகட்டத்தில் ஆரம்பிக்கப்பட போகிறதான அர்மகதோன் யுத்தத்தின் மூலமாக சாத்தானும் அந்த கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் அவனுடைய முத்திரையை பெற்றுக்கொண்ட ஜனங்களையும் கர்த்தர் எல்லாரையும் பிடித்து அந்த அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே தள்ளி அடைத்து போடுவார், முத்திரை போட்டு விடுவார் என்று சொல்லப்பட்ட வார்த்தைக்கு பதிலாக ஏதுவாக இன்றைக்கு நரகத்தின், அதாவது பாதாளத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. அது நடக்கும் போது இந்த எரிமலைகள் வாயிலாகத்தான் ஆண்டவர் தன்னுடைய சேனையோடு கூட இந்த பூமியில இருக்கிறவரை பிடித்து அதற்குள்ளே போட்டு முத்திரை போட்டு விடுவார். அதற்கு பிறகு பூமியை சீர்படுத்தி தன்னுடைய ஜனங்களோடு கூட இந்த பூமியில வந்து ஆளுகை செய்வார், வாழ்வார் என்று நாங்கள் வேதத்தில் அநேக காரியங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கு எரிமலைகள் வெடிக்கிறதற்கும் அதுவும் ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆகவே இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். லோத்துவின் மனைவியை குறித்து நீங்கள் சோதம் குமாரா பட்டணம் எரிக்கப்படுவதற்கு ஏதுவா இருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், திரும்பி பார்க்காமல் ஓடி போஎன்று சொல்லி லோத்துவை கையை பிடித்து பட்டணத்துக்கு வெளியே கொண்டு வந்து விட்டார். லோத்து ஓடி போய் கொண்டிருக்கிறார். லோத்துவை பார்த்து தன் பிள்ளைகள் ஓடி போய் கொண்டிருக்கிறாங்க. லோத்துவின் மனைவி கடைசியாக ஓடும் பொழுது பின்னால திரும்பி தன் தேசத்தை பார்க்கும், தன் பட்டணத்தை, தன் வீட்டை பார்க்கும் பொழுது, உலகத்தை பார்க்கும் பொழுது அதே இடத்துல உப்பு தூணாகினதை நாங்கள் பார்க்கக்கூடிய இன்றைக்கு உலகத்திலே உலகத்தை பார்த்து கொண்டு உலகத்தை நேசிக்கிறவர்களுக்கு
இந்த லோத்துவின் மனைவி ஒரு அடையாளமாக இருக்கிறதற்கு ஏதுவா இருக்கிறபடினால் தயவு செய்து லோத்துவின் மனைவியை போல் இல்லாதபடிக்கு நீங்கள் முன்னோக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி போய்கொண்டிருக்கிறதான பயணத்திலே பின்னால் திரும்பாதபடிக்கு முன்னோக்கி போய்கொண்டிருக்கும்படிக்கு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது அநேக காரியங்கள் பூமியில இருக்கிறதான இந்த அக்கினி கடல் சத்துருக்கள், அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவைக்கு விரோதமாக பேசினதான கடினமான வார்த்தைகள் நிமித்தமாய் தண்டிக்கப்பட போகிறதான அவபக்தி உள்ள ஜாதிகளை அந்த கடலிலே அக்கினி கடலிலே போடும் பொழுது நாங்கள் நினைக்கிறவர்கள் கடலிலே மூழ்கி போக மாட்டார்கள். காரணம் அந்த கடலிலே மூழ்கும் தன்மை அல்ல, அதிலே மிதங்கி கொண்டிருப்பார்கள். காரணம் அதற்கு ஒரு அடையாளம் தான் சவக்கடல். சவக்கடலிலே பாருங்க, அந்த பூமி மட்டத்திலிருந்து 2300 அடி பாதாளத்திலே அந்த கடல் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆக அதிலே யார் போய் விழுந்தாலும் சரி, என்ன விழுந்தாலும் சரி, அது உள்ளுக்குள்ள எடுக்காமல் எல்லாவற்றையும் மேலாக தள்ளி கொண்டு இருக்கிறதற்கு அது தாளமுக்கம், அதாவது மேலே நோக்கி தள்ளி கொண்டு இருக்கிறதான ஒரு காரியத்தை நாங்க பார்க்கக்கூடிய. ஆக அதால பாதாளத்தில் இருக்கிறதான அக்கினி கடலிலும் இருந்து அங்கே மூழ்கி போகக்கூடிய தன்மை இருக்காது, மேலே நோக்கி மிதங்கி கொண்டிருக்கிற காரியங்கள் தான் இருக்கும். ஆகவே அதில் தள்ளப்படுகிற யாவரும் அக்கினி கடலிலே மிதங்கி 1000 வருஷத்துக்கு வேதனைப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இன்னுமாக இன்றைக்கு வாலிபர்களுடைய மரணத்தை குறித்து நான் ஒரு சில அடையாளங்களை தான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வாலிபர்களுடைய மரணத்தை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது எப்பக்கத்தில பார்த்தாலும் வாலிபர்கள் கொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், வாலிபர்கள் விபத்திலே சாகிறார்கள், வாலிபர்கள் மது போதைக்கு, ட்ரக்ஸுக்கு, இப்படிப்பட்ட காரியங்களில் அடிமையாகி தங்கள் வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல இன்றைக்கு எல்லா பக்கத்திலும் பார்த்தீங்கன்னு சொன்னா டெலிபோன் மூலமாக, இன்டர்நெட் மூலமாக, பேஸ்புக் மூலமாக தங்களுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டு அழித்துக் கொண்டு இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று கேட்டால், வாலிபர்கள் எவ்விதத்திலாக அவர் அழிக்கப்பட வேண்டும். அதுதான் பிசாசனுடைய காரியம், சிந்தனையும் அவனுடைய நோக்கமா இருக்கிறது. இதற்கு காரணம் என்னவென்று கேட்டால், இயேசுவானவர் இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது, அவர் உயரே ஏறி போகும் பொழுது 2 தூதர்கள் வந்து சொன்னாங்க, கலிலேய மனுஷரே, நீங்க என்ன பார்த்து கொண்டு இருக்கிறீங்க? அவர் எப்படி போனாரோ அதே போல திரும்ப வருவார். அவர் இந்த பூமியிலிருந்து போகும்போது 33 வயது சொன்னார். அது ஒரு வாலிபனாக இருந்தார். ஆக அவர் வாலிபனாக மீண்டும் வரப்போகிறார் என்பதற்காக வேண்டி இந்த பிசாசு மோசே பிறந்த காலத்திலே எப்படி மருத்துவ சேவை மூலமாக அந்த பிள்ளைகளை கொலை செய்ய முற்பட்டானோ, முடியாத பட்சத்திலே நைல் நதியிலே வீசி வீசி பிள்ளைகளை கொலை செய்தான் ஆண் குழந்தைகளை, அதே போல இயேசுவானவர் பிறந்த நேரத்திலே உலகத்தின் ரட்சகர் பிறந்திருக்கிறார் என்ற செய்தியை ஏரோதிடத்திலே கொடுத்து அதன் மூலமாக 2 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகள் எல்லாம் கொலை செய்வதற்கு முற்பட்டது போல, இன்றைக்கு இயேசுவானவர் வாலிபனாக வருவார் என்று அறிந்திருக்கிறதான பிசாசு இதே பூமியிலிருந்து தான் உருவாக்குவார் என்று அவன் சிந்தனை கொண்டதினாலே இன்றைக்கு பூமியில இருக்கிற வாலிபர்களுடைய மரணத்துக்கு அவன் காரணமாக இருந்து கொண்டிருக்கிறான். உங்கள் வீடுகளில் இருக்கிற வாலிபர்கள், உங்கள் வாலிப பிள்ளைகளை நீங்கள் காத்துக் கொள்ளும்படிக்கு அதாவது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அவர்களை வழி நடத்துங்க. வாலிபர்களே, நீங்கள் உங்கள் தங்கள் வாழ்க்கையை காத்துக் கொள்ளுங்கள். காரணம், பிசாசு எந்த நேரத்திலே எந்த விதத்திலே வருவான் என்று தெரியாது. அவனுக்கு தேவை உங்களுடைய உயிரை அவன் எடுக்க வேண்டும், உங்களுடைய உயிரை அழிக்க வேண்டும். அதாவது உங்களை பரலோகத்துக்கு அல்ல நரகத்துக்கு தள்ளிவிட வேண்டும். இந்த பூமியில நீங்கள் இருக்கக்கூடாது என்பதற்காக உங்களுக்கு பல ஆபத்துகளை கொண்டு வருவான். அது எந்த நேரத்தினாலும் வரலாம், எந்த இடத்தில் இருந்து வரலாம். அதனாலதான் பிரசங்கி சொன்னால், வாலிபனே உன் சிருஷ்டிகர், அதாவது உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னே என்று சொல்லப்படுது. தீங்கு நாட்கள் என்று சொல்லப்படும் பொழுது அது உபத்திரவ காலத்தை குறிக்கிறது. அந்த உபத்திரவ காலம் வருவதற்கு முன்னுக்கு உன் சிருஷ்டிகரை நினைத்துக்கொள். அப்படியானால் இந்த 12ஆம் வருஷம் கடைசியாக உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்திலே உன் தேவனை நினைத்திருந்தால் வாலிப பிராயமாகிய, அதாவது வரப்போகிறதான 13ஆம் வயதிலிருந்து 19ஆம் வயது வரைக்கும் இருக்கிறதான காலங்கள் டீனேஜ் என்று சொல்லப்படுகிறது. டீனேஜ் என்கிறதான பயங்கரமான ஆபத்தான வயது, அது பொருளாத வயது, எல்லா விதமான பாவங்களுக்கு ஏதுவாக தன்னை தூண்டுவிக்கிறதான வயது. ஆகவே இந்த வயதிலே, இந்த காலம் 7 வருஷ காலத்திலே மிகுந்த ஆபத்துகளை இந்த உலகம் உண்டாக்க போகிறது என்பதற்கான பல ஆதாரங்கள் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த காலத்தை அறிந்திருக்கிற நீங்கள், இந்த நேரங்களை அறிந்திருக்கிற நீங்கள், உங்களுக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்துவதற்கு ஏதுவா இருந்தாலும் கூட நான் கடைசியாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். அதுதான் வரப்போகிறதான அந்தி கிறிஸ்துவை குறித்து. இதை நான் உலகம் முழுவதும் அறிவித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் படங்களிலே காண்கிறபடி உலகத்திலே அந்தி கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வேதத்தின் வார்த்தைகளின்படி 13ஆம் அதிகாரத்திலே வெளிப்படுத்தல் புத்தகத்திலே
அந்த கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்க வார்த்தைகள் படி அவனுக்கு 7 தலைகள் இருக்கிறது, 10 கொம்புகள் இருக்கிறது, சிறுத்தையின் சரீரம், வாய் சிங்கத்துக்கு ஒப்பா இருக்கிறது, கரடிக்கு ஒப்பான கால்கள் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர் சமுத்திரத்தின் நடுவிலே இருந்து எழும்பி வருகிறவனாக இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் அநேக காரியங்கள் நீங்கள் வாசித்துக் கொண்டு போனீர்கள் என்றால் அந்த அந்த கிறிஸ்துவை குறித்ததான அடையாளங்கள் யாருக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அதன்படி இந்த வசனங்களை கொண்டு, இந்த வசனங்களை ஆதாரங்கள் கொண்டு, உலகத்திலே இருக்கிறதான காரியங்களை கொண்டு, இன்றைக்கு எங்கள் தேசத்திலே நடக்கிற சம்பவங்களை கொண்டு, இன்றைக்கு கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறதான காரியத்தை நான் பார்க்கும் பொழுது, இதோ வரப்போகிறதான அந்த கிறிஸ்து இலங்கையில் இருந்து தான் அந்த கிறிஸ்து வரப்போகிறான் என்பதற்கான பல ஆதாரங்கள் இந்த வேத வசனத்தை கொண்டு நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஏன் என்று கேட்டால் இன்றைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள் ரோமிலே இருந்து அந்த கிறிஸ்து வருவான் என்று சொல்லி. ரோமிலே இருந்து அந்த கிறிஸ்து வருவான் என்று சொன்னவர்கள் இந்த காரியத்தை ஆதாரத்திலே கொண்டு பார்க்கும் பொழுது இந்த வேத வசனங்கள் எல்லாம் இந்த கடைசி காலத்திலே இருக்கிற நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறபடினால் இந்த வேத வசனங்கள் 1948 வருஷத்துக்கு பிறகு நிறைவேற போகிற அந்த காலகட்டத்திலே நடக்கிற சம்பவங்கள், நிறைவேற போகிற காரியங்களை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே 1948 வருஷத்துக்கு பிறகு நடந்ததான சம்பவங்களை கொண்டு நாங்கள் பார்க்கும் பொழுது எங்கள் தேசம் உலகத்திலே ஆரம்பத்திலே உலக படத்திலே இலங்கை தேசம், உலக படத்திலே இலங்கை தேசம் இருக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு உலகம் முழுவதும் இலங்கை குறித்து அறியாத ஒரு தேசம் இல்லை என்று தான் என்னால் சொல்ல முடியும். அவ்வளவுக்கு அவ்வளவு இலங்கை பிரசித்த பெற்றிருக்கிறது. இன்றைக்கு வத்திக்கானிலே இருக்கிறதான அந்த பாப்பரசர் மூலமாக 100 கார்டினல்மார்கள் செலக்ட் பண்ணி இருக்கிறாங்க. அதுல ஆசியாவிலே இருக்கிறதான தேசங்களின் நாடுகளிலே இலங்கை தேசத்திலே இருந்து தான் ஒரு கார்டினலை ஆசியா தேசத்திலே இருந்து தெரிவு பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சகல விதமான பலம் வாய்ந்த ஒரு தேசமாக இலங்கை மாறி இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு எல்லா விதமான நகரங்கள் அமைக்கிறது, பாதைகள் போடுகிறது, நவீனமயமான வாகனங்கள் கொண்டு வந்திருக்கிறது, மாடி வீடுகள், அடுக்கு வீடுகள் கட்டுகிறது, சேரி வாழ்க்கையை புறக்கணிக்கிறது. எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த தேசம் ஐரோப்பிய நாடுகளிலே கூட்டணியாக ஒரு அங்கத்துவ நாடாக சேர்க்கப்பட வேண்டும் என்று வேதத்திலே சில காரியங்களை கொண்டு நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அதற்கு காரணம் என்னவென்று கேட்டால் தானியேல் புத்தகத்திலே 7ஆம் அதிகாரத்திலே வெளிப்படுத்தியிருக்கிறபடி அந்த 10 கொம்புகளுக்கு நடுவிலே ஒரு சிறு கொம்பு முளைத்தெழும்பினது, அவன் தான் அந்த கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அந்த 10 நாடுகள், 10 கொம்புகளுக்கு அடையாளம் ஐரோப்பிய யூனியன். இந்த 7 தலைகளுக்கு அடையாளம் சாக் நாடுகள் 7. இந்த சாக் நாடுகள் 7 கொடியை நீங்கள் பார்க்கிறீங்க. அதன்படி நீங்கள் பார்க்கும் பொழுது அதில் இருக்கிறதான கொடியிலே நீங்கள் பாருங்க, எங்க தேசத்தில் இருக்கிறதான இலங்கை தேசத்தின் கொடியிலே தான் சிங்க உருவம் இருக்கிறது. ஆகவே சிங்கத்துக்கு ஒப்பான வாய் அந்த மிருகத்துக்கு இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து கடலிலே சமுத்திரத்தின் நடுவிலிருந்து எழுப்பி வருகிறவனா இருப்பான் என்று சொல்லப்பட்ட காரணம் அது ஜனத்தை குறிக்கிறதா இருந்தாலும் கூட இன்றைக்கு உலகம் முழுவதிலும் கூட இலங்கை தேசத்தை குறித்து பேசிக் கொண்டு இருக்கிறதா இந்த காலகட்டத்திலே இலங்கை சுற்றிலும் தான் சமுத்திரம் இருக்கிறது. ஆக அநேக காரியங்களை நீங்கள் கொண்டு பார்க்கும் பொழுது இந்த அந்தி கிறிஸ்துவை குறித்து இன்னும் அதிகமான காரியங்களை வரும் நாட்களிலே நான் உங்களுக்கு அறிய தருகிறேன். இன்னும் காலம் செல்லாது, காலம் தாமதமாகாது, கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். இந்த 2012 வருஷத்திலே வாழ்கிறதான என் அன்பு தேவ ஜனங்களே, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. அதை நான் சொல்லிவிட்டு முடிக்கிறேன். லூக்கா 8ஆம் அதிகாரத்திலே 41ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தா தெரியும். அந்த 41ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஜெப ஆலய தலைவனாகிய யவீரு தன் மகள் 12 வயது அவள் மரண வேதனைப்பட்டு மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறதுனாலே அவன் தேவனை ஆண்டவராக இயேசுவின் பாதத்திலே வந்து விழுந்து அவன் மகளை குணமாக்கும்படிக்கு தன் வீட்டுக்கு வருவதற்காக கூப்பிடுகிறான். ஜெப ஆலய தலைவன் அவன் யார் பாதத்துல விழுந்திருக்கிறான்? இயேசுவின் பாதத்திலே விழுந்திருக்கிறான். அவன் இயேசுவின் பாதத்திலே விழுந்து தன் 12 வயதான மகளை காப்பாற்றுவதற்கு. ஆக இந்த 12வது வருஷத்திலே நீங்கள் காண்கிற உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறதான உங்க உறவினர்கள் அவர்கள் மரண அவஸ்தைப்பட்டு கொண்டு இருக்கிறவர்களாக இருப்பாங்க. இந்த மரண அவஸ்தை வியாதியை குறித்து சொல்லப்பட்டில்ல, இந்த இடத்துல சொல்லப்படுகிறது நரக ஆக்கினைக்கு ஏதுவாக, நரகத்தின் அழிவுக்காக வேண்டி அந்த கிறிஸ்துவின் காலத்திலே கைவிடப்படுவதற்கு ஏதுவாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களை நித்திய ஜீவனை பெறுவார்கள் என்று சொல்லுகிறபடினால் அவரை விசுவாசிக்காத ஜனங்கள் நித்திய ஜீவனை இழந்து போவார்கள். அப்படியான மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட மனுஷர்கள், ஜனங்கள், உறவினர்கள் உங்கள் நடுவிலே இருந்தால்
ஜெபிக்கக்கூடிய நீங்கள் என்ன பண்ண வேணும்னு கேட்டா, இந்த வருஷத்துல உங்களுக்கு கட்டாயமாக ஆண்டவர் கொடுத்திருக்க காரியம் அதுல என்னன்னு கேட்டா, இந்த ஜனங்களுக்காக வேண்டி இயேசுவின் பாதத்திலே விழுந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேணும். அப்படியானால் இயேசுவின் வருகை நேரத்திலே, இயேசுவின் அதாவது தேவ ஜனங்கள் எடுத்துக்கொள்ளப்படுற நேரத்திலே ஆண்டவர் அந்த ஜனங்களை